பொங்கலூர் மணிகண்டன் தொலைபேசி வாயிலாக இணைகிறார். திரு பொங்கலூர் மணிகண்டன், நேற்று இரவு விவாதம் உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். திரு வேலுமணி கருத்தை பற்றி கேட்கும்போது இன்னைக்கு திரு ஜெயக்குமார் என்ன சொன்னாரோ அதே கருத்து தான் நீங்களும் உங்கள் கருத்தாக சொன்னீங்க. இது அதிமுகவுடைய கருத்தாக பார்க்க முடியாது என்று. திரு ஜெயக்குமார் தன்னுடைய பேட்டியில் திரு வேலுமணியுடைய கருத்து அதிமுக கருத்தல்ல, அவர் அனுமானத்தில் பேசுகிறார், இது கட்சி நிலைப்பாடு அல்ல அப்படிங்கிறார். நீங்களும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர், வாட் இஸ் குக்கிங்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் எடப்பாடியார் என்பவர் சாதாரண நபர் அல்ல. 50 ஆண்டுகால அரசியல்வாதி. உண்மை சொல்ல போனால் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கிற காலத்திலேயே அதிமுகவுக்கு ஏற்பட்ட பிளவின் போது அவர் வீடு வீடாக சென்று அதிமுகவை பாதுகாத்து கட்டி காத்தவர். அவர் படிப்படியாக இன்றைக்கு ஒரு கிளை செயலாளர் தொடங்கி இன்றைக்கு பொதுச் செயலாளர் இந்த நிலைக்கு வந்திருக்கிறார். 4 ஆண்டு காலம் முதலமைச்சர் இருந்திருக்கிறார். உண்மையை சொன்னால் தமிழ்நாட்டிலே மிகச்சிறந்த ஒரு ராஜதந்திரி அவர். அவருக்கு தெரியாத அரசியல் எல்லாம் தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. அவர் கடந்த காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் அவருடைய மாநில தலைவரும் அதிமுக மீது மேற்கொண்ட தவறான பிரச்சாரங்கள், குறிப்பாக பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா இவர்களை பற்றியெல்லாம் கூறிய அந்த தவறான கருத்துக்கள், குறிப்பாக அம்மா அவர்களை பொறுத்தவரையிலே அதிமுகவுக்கு தெய்வம் தான். அனிதனமும் நான் எடப்பாடியாரே பார்க்கிறேன், அவன் அம்மாவை வணங்கி விட்டுத்தான் வீட்டில் வருவார். நாங்கள் அலுவலகத்தில் சந்திக்கிறவங்க கூட அம்மாவை வணங்கித்தான் சொல்வார். அம்மாவுடைய ஆன்மா வழிநடத்துகிறது, எம்ஜிஆருடைய ஆன்மா வழிநடத்துகிறது தான் சொல்வார். அப்படிப்பட்ட தலைவர்களை மிக கேவலமாக விமர்சனம் செய்த திரு அண்ணாமலை அவர்களோடு அதிமுக இணங்கி செல்லும் என்ற செய்தி நிச்சயமாக ஏற்பட்டதாக அதிமுக கருதாதுங்க. எனவேதான் எடப்பாடியார் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதுதான் இறுதி கருத்து. எடப்பாடியார் தான் அதிமுகவின் முழு முகம். அவருக்காகத்தான் தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவில் வாக்குகள் ஒவ்வொன்றாக சேர்கிறது. அவர் ஊராக தனிநபராக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார். உதாரணம் சொல்றேன், பெருமைகளை நிறைய சொல்லியிருக்கிறீங்க. ஐ டேக் தட். திரு வேலுமணியோட கருத்து கட்சியுடைய பொசிஷன், அபிஷியல் பொசிஷன் இல்லை அப்படிங்கிறதான் பார்க்கிறீங்க. அதான் நேற்று சொன்னீங்க, நீ திரு ஜெயக்குமார் சொல்றார். எங்க இந்த வேறுபட்ட கருத்து வருதுன்னு நினைக்கிறீங்க? எதனால? இல்ல திரு அண்ணன் வேலுமணி அவர்கள் எப்படி எந்த நோக்கத்தினால என்ன காரணத்தினால அந்த பேட்டி சொன்னா தெரியல. ஆனா அதிமுகவில் எடப்பாடியார் அவர்கள் சொல்லுகிற கருத்து தான் ஏது கருத்து. அதிமுக தெளிவான முடிவெடுத்திருக்கிறது, பிஜேபியோடு கூட்டணி வேண்டாம் என்று. அதுதான் தொண்டர்கள் கருத்து. இப்போ நீ ஒண்ணு இல்ல, இப்ப சீமான் அதுல இருந்து மாறுபட்ட சொல்லிட்டாருன்னு நினைக்கிறீங்க. அவர் என்ன சொன்னாரு, 30-35 சேர்ந்தா அரித்மெட்டிக்கா எடுத்திருப்போம். கேட்ட கேள்விக்கு அவர் சாதாரண பதில் சொல்லிக்கிறார். ஆனா நிச்சயமாக அதிமுகவின் கருத்தாக அவர் வெளிப்படுத்தல. ஒரு கேள்வி கேட்டாங்க, பதில் சொல்லிக்கிறார், அவ்வளவுதான். மற்றபடி அதிமுக பாஜக நிச்சயமாக கூட்டணி வைக்க கூடாது என்பதுதான் அதிமுக மொத்த முடிவு. தனிப்பட்ட பொதுச் செயலாளர் முடிவே அல்ல. அவர் மட்டும் முடிவெடுத்திருந்தா அவர் சொல்லலாம்ங்க. ஒட்டுமொத்த அதிமுகவும் எடுத்த முடிவின்படிதான் அந்த கூட்டணியை அதிமுக முடித்துக் கொண்டது. எனவே இதுல மாறுபட்ட அந்த கட்சியில ரொம்ப முக்கியமான நிலையில திரு வேலுமணி அவர்கள் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் சொன்ன கருத்தை திரு ஜெயக்குமார் மறுத்து பேசுறார் என்றால் அது கட்சிகிட்ட தலைமை கிட்ட கேட்டுதான் மறுத்து சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அதாவது பொதுச் செயலாளரோட அனுமதி இல்லாமல் யாரும் எந்த கருத்தையும் வெளிப்படையாக சொல்லி வர முடியாது. பொதுச் செயலாளர் சொல்லுகிற கருத்து தான் இறுதி கருத்தும் கூட. அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு செய்தியும் அறிவிப்பையும் வெளியிடக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் நிச்சயமாக எடப்பாடியாருக்கு தெரியாமல் சொல்லியிருக்க வாய்ப்பு. என்ன கருத்து? இப்ப ஜெயக்குமார் எடுத்த நிலைப்பாடு கட்சியோட நிலைப்பாடு பொதுச் செயலாளருடைய ஒப்புதலோட சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக பொதுச் செயலாளருடைய ஒப்புதல் இல்லாமல் கருத்துக்கள் வெளியே வர வாய்ப்பில்லை. பொதுச் செயலாளர் பொறுத்த தெளிவா இருக்காங்க. அதாவது அவர் இந்த தேர்தலை 10 பேர் ஜெயிச்சு 20 பேர் ஜெயிச்சு மத்திய அமைச்சர்கள் பதவிகளை சுகத்தை காண வேண்டும் என்பது மட்டும் முக்கியம் இல்ல. அதிமுகவுக்கான சுயமரியாதை முக்கியம். அதிமுகவுக்கு தன்மானம் முக்கியம். தொண்டர்களுடைய அடகு வைத்து தொண்டர்களை கேவலப்படுத்த ஒரு பதவி தேவையில்லை என்றுதான் அதிமுகவை அடகு வைத்த பன்னீர்செல்வத்தையும் தினகரனையும் சசிகலாவையும் சமாளித்து அதிமுக மீட்டு அவருக்கு இங்க வேற எந்த கருத்து வேறுபாட்டை யார் உருவாக்கினாலும் நிச்சயமாக முடியாதுங்க. ஆனால் வேலுமணி அவர்கள் தவறாக பேசல. அவர் ஒரு கருத்து சொல்லிக்கிறார். அவர் அதிமுகவுக்கு எதிராக நிச்சயமாக போறதா அல்ல. அவரை பொறுத்தவரை ஒரு கருத்து சொல்லிக்கிறார். அந்த கருத்தை கருத்து வேறுபாட்டை உருவாக்க வேண்டும் என்று ஊடகத்தில் சில பேசுறாங்க. மற்றபடி எடப்பாடியார் தான் ஒற்றை முகம். அவரை தாண்டி யாராலும் சிந்திக்கவும் முடியாது, பேசவும் முடியாது. அவரை மீறி அதிமுக இயங்க முடியாத அளவுக்கு அவர் தொண்டர்களின் அன்பை பெற்றிருக்கிறார், தமிழ்நாட்டு மக்களுடைய மரியாதை பெற்றிருக்கிறார். எனவே அதிமுக என்பது எடப்பாடியார் தான். எடப்பாடியார் சொல்லுதான் இறுதியான முடிவு. நிச்சயமாக எடப்பாடியார் மற்ற தகவல் மாதிரி ஊடகங்களை சந்திக்காத அல்ல. அவர் வருகிற ஒவ்வொரு நாளுமே சென்னையில் வந்தாலும் சரி, கோவை வந்தாலும் சரி, இல்ல சேலம் வந்தாலும் சரி, ஊடகங்களை சந்தித்து தைரியமாக பேசக்கூடியவர். இவர் இப்பொழுது எடப்பாடியார் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் ஏன் வாக்கு குறைந்தது,
என்ன காரணத்தில் இந்த வாக்கள் குறைவு காரணம் என்று அவர் ஆய்வு செய்து வருகின்றார். இந்த நிலையில அவர் கருத்துக்களை முதலமைச்சர் ஜனநாயக முறையில் பேசுறாங்க. அவர்களுடைய அதுக்காக குறை சொல்ல அவசியம் இல்லைங்க. அவர் ஏதோ சொல்லியிருக்காரு. ஆனால் என்றைக்கும் சொல்றேன், எப்போ ஓபிஎஸ் இருந்து, எப்போ பாஜக இருந்து, எப்போ சசிகலாவிடம் இருந்து, எப்போ தினகரன் இருந்து அதிமுகவை பாதுகாத்தாரோ, சசிகலா குடும்பம் ஆகாது, தினகரன் ஆகாது என்று முடிவெடுத்தவர் ஓபிஎஸ். இப்ப அவர் சரணடைஞ்சார். ஆனால் அம்மாவாலேயே முடியாத ஒன்றை சாதித்து காட்டியவர் எடப்பாடியார். அவர்களெல்லாம் ஒதுக்கி வைத்து தொண்டர்களை பாதுகாத்த அவருக்கு எதிராக யாரும் இங்கே செயல்பட முடியாது. நிச்சயமாக தொண்டர்களோ நிர்வாகிகளோ சட்டமன்ற நாடாளுமன்ற நிச்சயமாக அதை ஏற்கவே மாட்டாங்க. ஒரே தலைவர் எடப்பாடியார் தான். அவர் வாழ்நாள் முழுவதும் அவர் தான் அதிமுக. வெளிப்படையாக சொல்ல நாங்கெல்லாம் அவரை ஆதரிப்பதற்கு காரணமே அவர் செய்த 4 ஆண்டு கால ஆட்சிதான். நாங்க உண்மையிலேயே திமுக எடப்பாடி அவர்களுடைய கருத்து தான் அதிமுகவுடைய கருத்து, மற்ற எந்த கருத்தையும் எடுத்துக்க முடியாதுங்கிறீங்க. இறுதி கருத்துங்க. ரைட், வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாம் அரசியல் நன்கு புரிந்தவர்கள் கேட்கும்போது அதுல நிறைய உட்பொருள்களும் ஆழமும் உணர முடியும். எப்படி திரு ஜெயக்குமாருடைய பதில் இருக்கும். அது போல வேலுமணி நேற்று சொன்ன கருத்துக்கு அண்ணாமலை கூறியிருந்த கருத்தும் சுவாரஸ்யமானது. அதை ஏற்றுக்க முடியாது என்று மறுத்து சொல்லி திரு வேலுமணி அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் என்ன பிரச்சனையோ என்று கூறினார். பிரச்சனை இருக்கிறது என்று கூறினார். திரு வேலுமணி என்ன கூறினார் அப்படின்னு கேட்டால், பாஜகவும் அதிமுகவும் ஒன்றாக இருந்திருந்தால் 30 to 35 சீட்டுகள் வரைக்கும் பெற்றிருக்க முடியும். ஆனால் அந்த கூட்டணி தொடர முடியாமல் போனதற்கு, அது உடைந்ததற்கான காரணம் திரு அண்ணாமலை தொடர்ந்து எங்க தலைவர்கள் எல்லாம் பத்தி பேசி வந்தார். அதனால தான் முறிந்தது. டாக்டர் தமிழிசை காலத்தில், திரு எல் முருகன் காலத்துல எல்லாம் கூட்டணி சுமூகமாக இருந்தது என்று கருத்து தெரிவித்திருந்தார். ஆனால் அதற்கு இன்றைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மறுப்பு தெரிவித்து திரு ஜெயக்குமார் அவர்கள், நானும் அந்த பேட்டியை பார்த்தேன், அந்த கருத்து அதிமுகவுடைய நிலைப்பாடு அல்ல, அவர் அனுமானத்தின் அடிப்படையில் பேசுகிறார் என்று, அவர் சொந்த கருத்து பேசுகிறார் என்று சொல்லியிருப்பது அதிமுகவின் மிக முக்கிய தளபதியாக, கொங்கு மண்டல தளபதியாக, முக்கியமான 2ஆம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய திரு வேலுமணியோட கருத்திலிருந்து டிஸ்டன்ஸ் செய்து திரு ஜெயக்குமார் அவர்கள் கூறுகிறார். இன்னைக்கு பேசுறவங்கெல்லாம் கூறுவது, பத்திரிகை உலகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிவது, திரு ஜெயக்குமார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கருத்தை கேட்காமல் இதில் நிலைப்பாடுகளை சொல்வது இல்லை என்று. ஸோ தலைமை சொல்லித்தான் திரு வேலுமணியுடைய கருத்திலிருந்து டிஸ்டன்ஸ் செய்து சொன்னாரா? வாட் இஸ் குக்கிங் என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. திரு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.